வணக்கங்க. இன்னைக்கு அர்ணவ் உள்ளே வந்திருந்தாரு. வந்து இந்த ஒருத்தன் நோண்டிகிட்டே இருப்பானே, தடவிட்டே இருப்பானே, அவன் எங்கே, அந்த ஜெஃப்ரி எங்கன்னு கேட்டார். அப்புறம் எல்லாரும் வந்து இந்த சீன் போடுச்சுங்க மொத்தமும். இந்த மாதிரி பேசாதீங்க, நாங்களாம் கேட்க மாட்டோம், இதுங்கெல்லாம் சீனுங்க. என்ன இந்த அன்சிதா இருந்துச்சு, இந்த ஜெஃப்ரி இருந்தான். நான் இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டேன். எப்படின்னா, படுத்துக்கிட்டு அவன் மூஞ்சை வந்து அந்த பொண்ணு இந்த பக்கம், அந்த பொண்ணு உருப்பாண்ட மூஞ்சை வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான். இதுங்களும் அவன் தலையை தடுவுங்க. எதுக்கு? அவன் ஒரு வயசு பையன், ஆம்பளை பையன், எந்த இடத்துல படுக்க வச்சுருக்கான், அவனுக்கு எவ்வளோ எண்ணங்கள் போகும். நான் இது ஏற்கனவே அந்த வீடியோ போட்டேன். இப்படி தான் எல்லா மேலே ஏறிக்கிட்டு தடவி, என்ன அவன் கீழெல்லாம் படுக்கவே மாட்டானா, என்ன அப்படி அவனை மடியில் படுக்க வச்சு இவளுக்கெல்லாம் தடவி விடணும். இது வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. நல்லவங்க மாதிரி எல்லோரும் என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி தாங்க சொல்லுவேன். அவன் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அர்ணவும் கரெக்டாக அவர் கேட்டார். அப்படிலாம் கேட்டுறக்கூடாது, அப்பெல்லாம் பேசிக்கூடாது. என்ன பேசிடக்கூடாது, என்ன பண்ணிடக்கூடாது. அவன் மூஞ்சி எங்கே வச்சிருந்தான், அன்சிதா மடியில் வந்து படுத்துக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு அந்த பொண்ணு இதில் தான் படுத்துக்கிட்டு இதுங்கெல்லாம் தடை விட்டுருக்கு ஆளுக்கால். என்ன அவன் கீழே படுக்க மாட்டான்னா, எந்த சோஃபாலாம் அங்கே இருக்காங்களா, போய் படுக்க மாட்டானா, என்ன மடியில் தான் அவன் படுப்பான். அப்படின்னா அவனை மடியில் நீங்களாம் போட்டு படுக்க வைப்பீங்க. அருவறுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இன்றைக்கி அவனை மடியில் போட்டு படிக்க வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிங்கன்னு உண்மையை வந்து ஒருத்தன் சொல்கிறான்னா சொல்லிடக்கூடாது. இதுங்களுக்கு நல்லவங்கம்மா இதுங்க நடிக்கணுமா. உடனே அந்த தீபக்கு, அந்த இன்னொருத்தன் இருப்பானு, அவன் வேறு ஞாபகம் இல்லைங்க, எல்லாம் அந்த கூட இன்னொருத்தவன் இன்றைக்கி நீங்கள் ராத்திரி பார்ப்பீங்க பிக் பாஸில், அதில் காமிப்பாங்க. உடனே வந்து நல்லவங்க மாதிரி, ஐயோ நீங்களாம் அப்படி சொல்லிடாதீங்க. அங்கே மொத்தமாக பாருங்களேன், மொத்தமாக அப்படி தான் சொன்னிச்சிங்க. அது ஒரு ஆள் இந்த ஆள்லாம் இல்லை. இதுங்க எதுவுமே அந்த கப்பை வாங்கிறதுக்கோ ஜெயிக்கிறதுக்கோ தகுதியே இல்லாதுங்க. இதுங்களாம் மோசமானதுங்க இதுங்க. ஆனால் நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்க. இந்த உலகத்தில் இந்த மாதிரி கோமா பேசுகிறவங்க, உண்மையை எடுத்து சொல்கிறவங்க வந்து மரியாதையே இல்லை. இந்த நடிப்பு போட்டு அப்படியே நல்லவங்களாம் பேசுனா தப்பாக பேசிடக்கூடாது அப்படின்னு சீன் போடுறாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து சீன். இதுங்கெல்லாம் அர்ணவும் கரெக்டாக கேட்டார். கரெக்டாக தான் அவர் கேட்டார். அப்படி தான் கேட்பார். அவருக்குள்ளே ஆதங்கம், அவர் அப்படி தான் கேட்பார். என்ன அவர் தப்பாக கேட்டார், சீன் போடுதுங்க, சீன் போட்டோம். விஜய் சேதுபதி அவர் சொல்கிறார். அவர் வந்து என்ன இதுக்கு சொன்னார்னா, இந்த மாதிரி வார்த்தையை விட்டுறக்கூடாது அப்படின்னு தீபக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னார்ல அப்படின்னு கேட்டார். உண்மையை வந்து இப்படி தான் சொல்லணும். அவர் சொல்லிட்டாரு, இவரு சொல்லிட்டாருன்னா கேட்காமலாம் இருக்க முடியாது, கேட்க தான் செய்வோம். நாங்கள் இப்படி தான் பேசுகிறவங்க, இப்படி தான் நாங்கள் பேசுவோம். உண்மையாக பேசுனீங்கன்னா நடிக்கிறவங்க அப்படியே வார்த்தை அப்படியே நல்லா தான் பேசணும், அப்படியே வாயை மூட்டு பேசணும். இந்த மாதிரி இந்த பொம்பளைங்க ஒன்று சில இருக்கவங்க அப்படியே வாயை பொத்திக்கிட்டு கச்சி பச்சி பொத்திக்கிட்டு சீன் போடுவாளுங்க. அவளுக்கு வேறு மாதிரி வேலைலாம் செய்வாளுங்க. ஆனால் ஆளுங்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது அப்படியே நல்லவளுங்களாம் அவளுங்க அப்படியே பொத்திக்கிட்டு அப்படியே சீன் பண்ணி விழுவாங்க. ஆனால் தனியாக பாருங்களேன், அவளுக்கு செய்யாத அசிங்க வேலைலாம் இருக்காதுங்க. உண்மையை சொல்கிறவங்க வந்து மரியாதை இப்போ எல்லாம் இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க கோபமாக அதை உண்மையை சொல்லும் போது இவளுக்கெல்லாம் நடிக்கிறதுங்க, அசிங்கமாக நடிக்கிறதுங்க. அந்த இருக்காம பாருங்க தீபக்கு, அப்புறம் இந்த முத்து ஒருத்தர், ஐயோ அதுங்கெல்லாம் உண்மையாக அதுங்கெல்லாம் மோசமான கேரக்டர் எல்லாமே நல்லா தெரியுது. அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அர்ணவும் கேட்டது கரெக்டு, அவர் நல்லா தான் கேட்டார். அப்படி தான் கேட்கணும், அப்படி தான் பேசணும். இதுங்களெல்லாம் அப்படி தான் பேசணும், நல்லா தான் சொன்னார். அந்த ஜெஃப்ரி பையன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு இதுங்களோட ஆடிக்கிட்டு, இவளுகெல்லாம் அவனை தூக்கிக்கிட்டு கருமமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கரெக்டாக கேட்டார். ஆம்பளையாக வந்து நல்லா நின்று கெத்தா, இப்படி தான்டா பேசணும்னு சொல்லியிருக்கணும். அவர் அப்படி சொல்லி கேட்டிருக்கணும். இதுங்களாம் சீன் போடுறதுங்க, பொய்ங்க, இதுங்களாம் நடிக்கிறதுங்க, வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கோங்க. சீன்னு இருந்துச்சு இதுங்கெல்லாம் பார்க்கும்போது. நன்றி.